நமக்கு தண்ணி வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. இப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டேம்ல இருந்தோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல டேப் திறந்தாவோ தண்ணி கிடைக்குது. தண்ணி நெறைய கிடைக்குதுன்றனால தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. குளிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, குடிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, தேவையான்னு பார்த்து அந்த தண்ணிய யூஸ் பண்ணணும். எக்ஸஸா அந்த தண்ணிய நம்ம யூஸ் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்டின்னா, நமக்குள்ள வந்து ஒரு அசாத்தியமா வந்துரும். ஒரு நாளு குளிக்கிறதுக்கு போவீங்க, தண்ணி வராது. குடிக்கணும்னு போவீங்க, தண்ணி இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா, அத நீங்க எந்த அளவுக்கு வெறுத்தீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எங்கனா டிராவல் பண்ணி போவீங்க, தண்ணி குடிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துல கூட வாட்டர் பாட்டில் அதே மாரி எக்காரணத்து கொண்டும் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரோட்ல எங்கனா கடையில போய் வாங்குனீங்க அப்டின்னா, ஃபுல் கூலிங்ல இருக்கிற பாட்டில் தான் வாங்கணும். இந்த ட்ரேல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. இல்லன்னா எங்கனா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த வாட்டர் பாட்டில் வாங்கக்கூடாது. வாட்டர் பாட்டில ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வாங்கக்கூடாது அப்டின்னா, வாட்டர் பாட்டில கண்டுபிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் குடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஊர்ல அது எப்படி நடக்குது அப்டின்னா, அது ஆப்போசிட்டா நடக்குது. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அந்த கண்ட்ரில நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசர்ல, ஃப்ரிட்ஜ்ல தான் வாட்டர் பாட்டில் இருக்கும். வெளியில வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க அப்டின்னா, தண்ணி எதோட சேருதோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கும். தண்ணிக்கு அந்த நாலேட்ஜ் அதிகம். அப்ப என்ன ஆயிடும் அப்டின்னா, பிளாஸ்டிக் வந்து கேன்சர் வர்றதுக்கு வந்து உருவாக்கும்.